அம்மா அம்மா எங்கம்மா இருக்க? ஐயோ பசி வேற. அம்மா எங்கே தான் போச்சுன்னு தெரியலையே. பசி வேற உயிரை கொல்லுது. என்ன இன்னைக்கு இப்படி குளிருது? இந்த பசியில் இந்த குளிர் வேற. ச்சே, என்ன எங்கள் 2 பேரும் ஆளவே காணும். எங்கள் 2 பேர் எப்பவுமே இருப்பாங்களே. எங்கள் அக்காவும் அண்ணாவையும் காணும். இதுக்குள்ளே கிளம்பி போயிட்டாங்களா? ஆச்சரியமாக இருக்கே. ஐயையோ, நாளைக்கு அவங்க கூட தான் போகலான்னு நினச்சேன். 2 பேரும் கிளம்பிட்டாங்க போலே. நான் எப்படி போகிறது இன்னைக்கு? சரி, ஆட்டோவில் தான் போகணும், எல்லாம் பஸ்ஸில் தான் போகணும். பார்க்கலாம் போயிட்டு. இன்னும் அம்மா என்ன பண்ணுறாங்க? இன்னுமே ஆளை காணோம். எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறது? இன்றைக்கி நான் லேட்டு தான் தெரிஞ்சு போச்சு. ஷோ அம்மா 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 எங்கம்மா இருக்க? யார் ஃபோன் பண்ணுறது தெரியல யாருன்னு. வேலை செய்கிற மாதிரி தான் ஃபோன் வரேன்ப்பா. கை கழுவின்னு போய் தொடச்சின்னு போய் பார்க்கலாம். ஹலோ மருமகளே, நான் தான் மாமா பேசுகிறேன். என் மகன் வந்துட்டானா? சொல்லுங்க மாமா. இன்னும் வரல மாமா அவர். இல்லைம்மா, நைட்டு 3 மணிக்கு எழுந்து கிளம்புனோம். அதான் வந்து சேர்ந்தானா, இன்னுமே வரலையா? அப்போ என்ன வைக்கும்? அவ்வளோ நேரத்துக்கு பஸ் இல்லையே, எப்படி வந்தது? யார் விட்டது? உங்கள் மருகதை கொண்டாந்து விட்டாச்சா? இல்லைம்மா, இல்லை. வந்து வரேன் விட்றதுக்கு நினச்சி எங்கள் மகனும் வேணான்ட்டு வந்துடுறான். அவனும் வரல. உங்கள் தம்பி இது கொண்டாந்து விட்டுனுப்பா அப்படின்னு நான் நினச்சிக்கம்மா. அப்படியே வந்து பஸ் ஸ்டாண்ட் அப்படியே அவ்வளோ நேரத்துக்கு வந்து ஒரு வேளை விட்டுனுப்பா அப்படின்னு நினச்சிருந்தேங்க. இல்லை மாமா, எங்கள் தம்பியெல்லாம் கொண்டு வந்து விடல. எங்கள் தம்பி விட்டுருந்தா எனக்கு தெரிஞ்சிருக்குமே, எங்கிட்ட சொல்லின்னு எப்படி பண்ண வந்தானா என்னன்னு தெரியல. எப்படி டியூட்டின்னு தெரியல. நேரத்தில் கிளம்ப வேண்டியது தானே. பஸ் இல்லை, ஒன்றும் இல்லைங்க. சீக்கிரமாக போகணுன்னு கிளம்பினுக்கலாம்ல. நைட்டு 7:45 கறி எடுக்க போடுறது. அவ்வளோ நேரத்துக்கு எட்டுன்னு வந்து எப்போ செஞ்சு சாப்பிட்டு அதான். இல்லைம்மா, இந்த இது டோர் பக்கம் போயிருந்தோம் மதியானமெல்லாம். அப்புறம் வந்து இந்த மாங்காய் செடி கொய்யாக்காய் செடியெல்லாம் நட்டோம். அதாம்மா லேட் ஆயிடுச்சு, வேற எதுவும் இல்லை. அப்படி எதுவும் டியூட்டி போயிட்டுக்கு வருமாம்மா. வீட்டுக்கெல்லாம் வரல, அப்படியே டியூட்டி போயிட்டுக்கு வரும். சரி, ஃபோன் பண்ணால் எங்களுக்கு பண்ணி சொல்லுமா. என்னப்பா கொஞ்ச நேரம் ஆனால் ஏற்றுக்க மாட்டாங்களா மருமகளே? என்னது ஏற்றுக்க மாட்டாங்களா? ஏன்னா இது கவர்மெண்ட் உத்தியோகமா இல்லை வேறு எதுனாவா? ஏற்றுக்க மாட்டாங்களான்னு கேட்குறேன். உங்கள் அப்பாவே இருந்தால் கூட, அதாவது அவருடைய பாட்டனே இருந்தால் கூட அந்த இடத்துல ஏற்றுக்க முடியாது. அதை முன்ன தெரிஞ்சுக்க. இன்னும் ஏற்றுக்க மாட்டாங்களான்னு கேட்குறேன். சரி கூட இந்த வேலையில் போனாக்கா இருக்கிற வந்துருட்டோம். அதானே முன்ன அதை பாரு. எங்கள் பிள்ளைங்க நாங்களாம் போனால் கிடக்குறா, நீ பார்த்துருவ. உனக்கு வருமானம் வரத்தில் நீ எங்களை அதெல்லாம் பார்த்துருவ. அதானே எங்களுக்குன்னா ஒரு இது. அதே உங்கள் மருகன்னா எப்படி உட்கார வச்சுன்னு இதுன்றல்ல, அதான் அப்படி தான் சொல்லுவேன். அதான் ஒரே அதுக்கேவா? ஐயா வந்தாரே, உங்கள் கூட மட்டும் இருந்துட்டு வந்துட்டாரே, போய் எங்கள் அம்மா எங்கள் அப்பாவை பார்த்துட்டு வரணும் கூடாதா? ஆம்பளையாந்து என்னடா பாவம், அவள் தான் பிள்ளைங்களோட இதாக்குறாளே, நம்ம தான் வந்தாங்களே, நம்ம அவங்க அப்பா அவங்க அம்மாவை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு போய் பார்த்துட்டு வரணும் கூடாதா? நானே சொல்லணுமா? தெரியாதா அவருக்கு? அடாடாடா, போய் பார்க்காத போயிட்டானா? அதுக்கேவா? என்னதான் இப்போ முடியா? சரி, இன்னைக்கு நாம் நல்லா இருக்கிறாங்கன்னு இப்படியெல்லாம் சொல்லக்கூடாதியா? சொல்லக்கூடாது. என் பாவமெல்லாம் உங்களை சும்மாவே விடாது. அப்போ யாருக்கு யார் பாவத்தை விடுற? ஏங்கம்மா எங்களுக்கு பாவத்தை விடுற?
நீ உன் மகளை உட்கார வச்சுன்னதுன்றல அதான் உனக்கு இந்த மாதிரி எதனா உனக்கு உடம்பு எதனா ஆகட்டும், இன்னைக்கு நல்லா இருக்கிறங்கன்னு நம்ம நினைக்கக்கூடாது. எதனா உனக்கு இன்னும் அப்போ தெரியும் உனக்கு. அதான் அப்போ தெரியும் உனக்கு. ஆகும்னா என் மகளை எடுத்துக்கிறீங்க. ஏன் வேறெல்லாம் இல்லை எங்கேயும்? சரி, ராத்திரிக்கா வீட்டுக்கு வந்தானா 9 மணினா கூட எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். பார்த்தியா அவங்க அம்மாவை பார்க்க போகலன்னு, அவங்க வீட்டுக்கு போகலன்னு என்ன போடுற பார்த்தியா? எப்படியெல்லாம் பேசுகிற பாரா. கறி எடுத்துன்னு வந்தது ஒரு தப்பா? கறி எடுத்துக்கு நான் கரெக்டாக டைம் முதல் கொண்டு சொல்கிறா பாரு. கறி எடுத்துன்னு வந்து போட்டேன் என்ன அப்போ அவங்க அப்பா அம்மாவுக்கு தானே போட்டான். இவளுக்கு என்னன்றது என்ன சொல்கிறா பாரு. அதானடி ஏண்டி என்னாடி மருமக இப்படி பேசுகிறேன். நானும் வந்து செடி நல்லா நட்டு பாவம் பழிச்சு குளிச்சு இன்னும் கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சுன்னு படுத்துட்டோம். அவங்க வீட்டுக்கு போகலான்னு சொல்கிற பாரு மருமக. என்ன வரதூரமெல்லாம் போயினே இருக்கணுமாம்மா மருமகளுக்கு அவங்க ஊருக்கு? இதெல்லாம் ரொம்ப அதப்பா சாமி. எனக்கு அவப்பாவும் எனக்கு இதுணுமா பாரு. என்ன சொல்கிற பாரு பொம்மநாட்டி. என் பாவம் சும்மா விடாதுன்றாயா? என்ன மருமக கம்முன்னு தான் இப்படிலாம் பேசுகிறாமா? நான் கூட இன்னும் பேச மாட்டா, எது சரி கம்முனுக்குறான்னு நினச்சிருந்தா. பத்தியா நான் போடுறேன் என் மருமக. அதான் ஏண்டி பாவம்ன்றது பாவம் சும்மா விடாது. ஆசுஷன்னு என் மகளை எடுத்துக்கிறாங்க. என் மகள் அங்கே ஊர் இல்லைன்னு தான் சரிங்க இதன்றாக்கிறா. வீடு கட்டினா அவளும் போயிடுவா. அதுக்கு என்ன வைப்பேன்? ஏதோ அவள் இது ஊர் இல்லாதவன கட்டின்னு போயிட்டா. அதுக்கு என்ன இப்போ பண்ணுறது சொல்லு? கேட்காது. என் மகளாவே எடுத்துக்கிறாங்க எல்லாரும். அன்னைக்கு என்னன்றா அவங்க அப்பா அவங்க அம்மாவை நம்ம மருமகன் பெரியவன் போய் பார்க்கலாம். அதுக்கு தான் அவங்க அந்த சாவுக்கு அவங்க அக்கா சாவுக்கு வரலாம். அது மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ஏன்னா எங்களை யாருன்னா வந்து பார்க்குறாங்களா? எங்களுக்கு நேரம் இல்லை. நாங்களே ஸ்கூல் இருக்குது, காலேஜ் இருக்குது, நாம் இங்கே இதுன்னு தான் உங்களுக்கெல்லாம் நினச்சதுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் என்னெல்லாம் வர முடியாதுன்றா. என்ன இந்த சொன்ன கட்டதுங்களுக்கும் அப்படி தான் ஆனும். ஏதோ ஒன்று சரி என்னடா போய் பார்த்துருங்கணும். இது கொஞ்சமாக இதில் இருக்குதுங்க, அண்ணாப்பில் இருக்குதுங்க. நம்மளுக்கு யாரும் ஒரு சொல்லு வரக்கூடாதுன்னு நம்ம போய் பார்த்துருங்கணும். இவங்களுக்கு அதுக்குள்ளே என்ன இதாக விஷயம் தெரில. அவள் கேட்குற மாதிரி அளவு பேச்சு பேசுங்க. என்னவோ இதெல்லாம் ஒரு இது. போய் பார்த்துருங்கணும்ல, பார்த்துருந்தா என்னத்துக்கு இந்த கேள்வி வருது? அதெல்லாம் யார் அளவு மகன் மருந்துனால தானே. யார் இருந்தால் என்ன தப்பு தானே? போய் பார்த்துருங்கணும் தானே. பார்த்துருந்தா யார் மாதிரி ஒரு சொல்லு வருமா? நம்ம சின்ன மருகன் அவங்க பாட்டி சாவுக்கு பெரிய மருகனும் வரலாம். அதுக்கு தான் அவனும் வரலாம் சாவுக்கு. அது தெரியாமல் எவங்க பெரியவங்க ஓட்டாரு என்னத்துக்கு இதெல்லாம் போய் சொல்லணும்? நீ எதனா பண்ணுற அதுதான் அவங்க திருப்பி பண்ணுவாங்க. அது மாதிரி நினைக்கணும்ல. ஐயோ எங்கள் அக்கா சாவுக்கு வரல, ஐயோ எங்கள் அக்கா சாவுக்கு வரல, இப்போ வந்தாங்கெல்லாம் வந்து பார்த்துட்டு போகக்கூடாது என்னத்துக்கு உங்கள் பெருமை இருக்குன்னு கிடக்கணும் சொல்லு? என்ன போய் அவங்க சாவுங்க சொல்கிற மாதிரி எல்லாத்துக்கும் போயிடுற மாதிரி. சரி விடு, நம்மளுக்கு என்ன நாம ஏன் இதெல்லாம் போட்டு தின்னு கிடக்கணும் விடு. நாமளும் ஒரு நாளைக்கு போயிட்டு வந்துடலாமே. நம்மளுக்கும் அப்புறம் இதே சொல்லு தானே. நம்ம மகன் வரக்குள்ள தான் போகிறான்றாங்க. அதுக்கு மேலே நாமளும் அப்படியே எண்ணிடுறோங்க. நம்மளும் ஒரு நாளைக்கு போயிட்டு வந்துடலாம். எனக்கு நம்மளே இப்படி அப்படி தான் சொல்லுவாங்க. சொல்லுவான்னு சொல்லின்னுக்கிறா. நம்மளும் போயிட்டு வந்துடலாம். ஆமாம் நாமளும் போயிட்டு வந்துடணும். நம்மளுக்கும் அதே தானே, அதனால போயிட்டு வந்துடணும் சாமி. அடா ஃபோன் ஆன்லைக்கு இது ஐயா. ஐயோ